வணக்கம் மதுரை கிழக்கு தொகுதி மக்களே. நீங்கள் திராவிடத்திற்கு வாக்களித்து தமிழ் சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரனுக்கு எப்படி நம் தமிழனே நம் தமிழ் சமூகத்தை சார்ந்தவனே வைத்து நம்மளை வீழ்த்தினார்களோ, நம்மளை அழித்தார்களோ, நம்மளை வச்சே தான் நம்மளை வீழ்த்துவாங்க. அதுபோல் விஜயநகர பேரரசு திருமல நாயக்கராக இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், இங்கே வந்த நாயக்கர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற தமிழ் குடிகளை அடியாளாகவும் ரவுடிகளாகவும் கூலிப்படைகளாகவும் கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் வைத்து நம்மளுடைய நிலங்களை கொள்ளையடிப்பது, நம்மளுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பது, நம்மளுடைய வரலாறை கொள்ளையடிப்பது. வெள்ளைக்காரனுக்கும் நம்மால் தான் அடியால் வேலை பார்த்தான். விஜயநகர பேரரசு நாயக்கர்களுக்கும் நம்மால் தான் அடியால் வேலை பார்த்தான். இப்போது திராவிடம் என்ற போர்வையில் பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்த திராவிடர்களுக்கும் நம்மால் தான் அடியால் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதே வேலையைத்தான் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அடியால் வேலை. நம்மளுடைய சொத்துக்களை அபகரிப்பது, நம்மளுடைய வரலாறை திருடுவது, நம்மளுடைய உரிமைகளை கொள்ளையடிப்பது. இன்றைக்கி முழுக்க கொத்தடிமைகளாக, திராவிடர்களுக்கு கொத்தடிமையாக, அடியால் வேலையாக, கூலிப்படையாக, ரவுடிகளாக நம்மளுடைய வரலாறையும் நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை கிழக்கு தொகுதி என்பது அனைத்து சமுதாய மக்களும் வாழ்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அனைத்து சமுதாய மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த தமிழர்களுக்கான உண்மையாக நேர்மையாக உள்ளவர்கள் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஜாதிக்காரன், அவன் திமுகவில் இருக்கிறேன், நம்ம அதிமுகவில் இருக்கிறான்னு ஓட்டு போடுறோம். 1 நம்பர் அயோக்கிய புயல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் தான் இருக்கான். திராவிடனுக்கு கொத்தடிமையாக நம்மளுக்கு நம்மளவே வீழ்த்துறவன் நம்ம ஆள் தான். 4.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இந்த மதுரை கிழக்கு தொகுதி மக்களுக்கு ரோடு போடலை, பாதாள சாக்கடை போடலை, குடி தண்ணி முறையாக வரலை. அது போக என்னென்னா அனைத்து ஊர்களிலும் மின் விளக்கு இல்லை. இது போக முறையான செயல்பாடுகள் இல்லை. காரணம், இங்கே இருக்கிற ஊழல்வாதி அமைச்சர் மூர்த்தி. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனிம வள கொள்ளை, பத்திரப்பதிவு ஊழல், அது போக மாவட்ட செயலாளர் என்ற பெயரில் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, கூலிப்படைகளை வைத்து கொண்டு பிளப்பு நடத்துகிறார். அவருக்கு இன்றைக்கி பினாமியாக இருக்கிறவங்க ஒரு கோனார் சமுதாயத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிறது, வெள்ளாளர் சமுதாயத்தில் ஒரு ஆளை வச்சுக்கிறது, இங்கே இருக்கிற அந்தந்த ஜாதியில் ஒவ்வொரு ஆளை வச்சுக்கிட்டு இவர் அடிக்கிற அந்த ஊழல் பணம், கொள்ளையடிக்கிற பணத்தை அவர்கள்ட்ட பாதுகாக்க சொல்கிறது. இது போக ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் பிளாட்டை போட்டு அந்த பணத்தை, கருப்பு பணத்தை ஒயிட்டாக்குறது. அதுதான் இன்றைக்கி அமைச்சர் மூர்த்தியோடைய வேலை. நம்ம மாதிரி ஆள் கேள்வி கேட்டோம்னா கூலிப்படையை வைத்து கொலை செய்து விடுவார்கள். இல்லைன்னா ஜாதியை சொல்வார், நாங்கள்லாம் அந்த பரம்பரை, நாங்களாம் இந்த பரம்பரை, எங்களை பற்றி நீ பேசலாமான்ட்டு. இது எதுக்காக சொல்கிறேன்டா, எவன் ஜாதியை ஒழிக்கிறேன்னு ஒரு கூட்டம் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனும் இந்த திமுகவைத்தான் தூக்கி பிடிப்பான். எவன் ஜாதி வெறியை தூண்டி விடுறான் பார்த்தீங்களா, ஜாதியை, நம்ம ஜாதி தான் உயர்ந்த ஜாதி, நம்ம தான் ஆண்ட பரம்பரை, நம்ம தான் அந்த பரம்பரை, நம்ம தான் எல்லாத்துமே, அந்த ஜாதி வெறி பிடிச்சவனும் அந்த திமுகவை தான் தூக்கி பிடிப்பான். ஜாதியை ஒழிக்கிறோம்னு சொல்கிறவனும் அங்கே தான் இருப்பேன், ஜாதி வெறியை தூண்டுறவனும் அங்கே தான் இருப்பேன். இது போக கடவுள் இல்லைன்னு சொல்கிற அயோக்கிய பயிலும் திமுகவில் தான் இருப்பேன், கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனும் திமுகவில் தான் இருப்பேன். 2 முட்டா கோயில்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தமிழர்களை ஏமாத்துறது, தமிழ் கடவுளை இழிவுபடுத்தி பேசுகிறது, தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுகிறது, தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் காரணம். திருடன் யார், கொலைகாரன் யார், கொள்ளைக்காரன் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுறோம். நல்லவன் யாருன்னு நம்ம பார்த்தே ஓட்டு போடுறதில்ல. இன்னைக்கு தேர்தல் வருது, 2026 சட்டமன்ற தேர்தல். இதில் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக உங்களுக்காக, நான் எனக்காக நிற்கலை, உங்களுக்காக மதுரை கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறேன்.
இங்கே என்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா? ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்சவனை வீழ்த்தணும். அது எந்த தொகுதியில் இருந்தாலும் வீழ்த்துவேன். ஆதிக்க ஜாதி வெறின்னா என்னென்னு தெரியுமா? நம்ம மட்டும்தான் எம்எல்ஏவாக இருக்கணும், நம்ம மட்டும்தான் எம்பியாக இருக்கணும், நம்ம மட்டும்தான் அமைச்சராக இருக்கணும், நம்ம மட்டும்தான் பணக்காரனாக இருக்கணும், நம்மளை தவிர மற்றவன் பூரா கீழ் ஜாதியாக இருக்க, நமக்கு அடிமையாக இருக்கணும், நம்மளுக்கு மேலே அவன் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறான் பார்த்தியா? அந்த அயோக்கியனை வீழ்த்துறதே என்னுடைய நோக்கம். இங்கே எவனுமே உயர்ந்த ஜாதியும் இல்லை, தாழ்ந்த ஜாதியும் இல்லை. நம்மளாம் உயர்ந்த ஜாதி, நம்மளாம் அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு வீரவசனம் பேசுகிறான், அவனை வீழ்த்துறதே என்னுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் தமிழை ஆளணும், தமிழர்கள் வாழணும். இன்றைக்கி உலகத்தில், இந்தியாவில் நீ எங்கே போனாலும் இந்த தமிழ் சமுதாய மக்கள் அங்கே போய் கட்சியை ஆரம்பித்து அங்கே போய் எம்எல்ஏ ஆகிட முடியாது, எம்பி ஆகிட முடியாது, அமைச்சர் ஆகிட முடியாது, முதலமைச்சர். ஆனால் பிற மாநிலத்திலேருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவன், சாப்பிடக்கூட வழி இல்லாமல் சட்டி முட்டி பாத்திரத்தை அள்ளிட்டு வந்தவன் கூட இங்கே தெருவில் ரோட்டில் பிச்சை எடுத்தவன் கூட எம்எல்ஏ ஆகிறேன், எம்பி ஆகிறேன், அமைச்சர் ஆகிறேன், முதலமைச்சர் ஆகிறேன், துணை முதலமைச்சர் ஆகிறேன். அது போக அனைத்து கோயிலில் அறங்காவலத்துறை அதிகாரி ஆகிறேன், அரசு அதிகாரி ஆகிறேன். காரணம் என்னன்னா, நம்ம விட்டு கொடுத்து போனனால. விட்டு கொடுத்து போனால் கெட்டு போனதில்லை. ஆனால் தமிழர்களை வச்சு தமிழர்களே வெளுத்துறது. மதுரை கிழக்கு தொகுதியில் மூர்த்தியை வெளுத்துறது என்னுடைய நோக்கம். அதுபோக ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்ச அதிமுகவில் வேட்பாளர் நின்றாலும் நான் தோக்கடிக்கிறதுக்கு வேலை பார்ப்பேன், திமுகவில் நின்றாலும் வேட்பாளர் ரெண்டாக தோக்கடிப்பேன், பாஜகவில் நின்றாலும் வேலை பார்ப்பேன். எந்த கட்சியில் ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்சவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுமா? நம்மளுக்கு கோனாறு கொத்தடிமையாக இருக்கணும், தேவேந்திர குல சமுதாயம் கொத்தடிமையாக இருக்கணும், பறையர் சமுதாயம் கொத்தடிமையாக இருக்கணும், குறவர் சமுதாயம் கொத்தடிமையாக இருக்குது, செட்டியார் நாடார் புள்ளம் எல்லா சமுதாயம் நமக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தியா? அவன் எனக்கு எப்பயுமே பிடிக்காது. அனைத்து சமுதாயமும் சமம், நம்மளாம் எல்லா பேருமே மனிதர்கள், தமிழர்கள் என்ற நிலைப்பாடை எவன் எடுக்கிறானோ அவனத்தை ஆதரிப்பேன். நீங்கள் தமிழ்நாட்டில் போய் யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஜாதி உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அது ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்சி ஒருத்தரத்தை சொல்கிறாங்க, அந்த ஒரு கூட்டத்தை தான் சொல்லுவாங்க. அவங்கனால தான் ஜாதி பிரச்சனைகள் வருது, கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நம்மளை இழிவுபடுத்தி பேசுவேன், தனி கோவில் வச்சுக்கிறணும், தனி சுடுகாடு வச்சுக்கிறணும், நம்ம தான் எம்எல்ஏவாக இருக்கணும் முடியாது, நம்ம தான் எம்பியாக இருக்கணும், நம்ம தான் மாவட்ட செயலாளர் இருக்கணும், நம்ம தான் மேயராக இருக்கணும் முடியாது. அது போக அனைத்து கோவில்களில் அறங்காவலத்துறை நம்ம தான் இருக்கணும், அனைத்து மாநகராட்சி கடைகளை பூரா நம்ம தான் ஆட்டையை போடணும் முடியாது, அங்கே இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டு ஆட்டையை போடணும் முடியாது, கம்மாயை பூரா குத்தகைக்கு நாங்கள் தான் எடுக்கணும், எல்லாத்தையுமே சீட்டிங் பண்ணுறேன். படு கேவலமாக இருக்கிறாங்க. தமிழனை வெளுத்துறதுக்கு இங்கே இருக்கிற சில அயோக்கியர்களால் நம்ம வெளுத்துறோம். இதை நம்ம உடைத்து எறிவதற்கு தமிழனாய் ஒன்றிணைவோம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்குகிறேன். என்றும் உங்களுக்காக உழைப்பேன். நன்றி, வணக்கம். தாய்நாடு மக்கள் கட்சி.